பார், நீ யாரை தேடி வந்திருக்கியோ அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ, ஆ, சரி, அப்போ அந்த அம்மா எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏமா, தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டேனா? எதுக்கு ஊர்ல இல்லாதவங்களை தேடி வெட்டியா அலைஞ்சு ஓன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பார், அவங்க எங்க இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் தேடணும், சரியா? இந்தா புடி, போய் வேலையை பாரு போ. இந்த அம்மாவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? ஞாபகம் வர மாட்டேங்குதே. எங்கேயா இருக்கும்? இவங்க எங்க பார்த்தேன்? இவங்க எப்படி இங்க? எங்க போயிட்டாங்க? அம்மா, 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 அம்மா. இப்ப அட்ரஸ் கேட்ட லேடிய நம்ம பாண்டிச்சேரியில மாதவி கூட சேர்த்து பார்த்தோம். அப்போ அந்த லேடி மாதவியோட அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு நினைச்சோம். இவங்க மாதவியோட அம்மானா இந்த ஊர்ல எப்படி? அனிதாவோட அம்மா கங்காவை பத்தி கேட்டா ஏன் திருன்னு முடிச்சாங்க? ஏதோ பதில சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒருவேளை நான் தான் பவித்ரான்னு தெரிஞ்சு பயந்து ஓடினாங்களா? இப்ப நம்ம அனிதாவோட அம்மா கங்கா விட்ட கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? பாண்டியன் கிட்ட கேட்போம். பவித்ரா. சொல்லுங்க பவி. பாண்டியன், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். சொல்லுங்க பவி. காஞ்சிபுரம் பக்கத்துல சிவன் கூடலுங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான வேலை. அத பத்தி நான் ஊருக்கு வந்து விளக்கமா சொல்றேன். எனக்கு ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இங்க நான் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். உங்களால முடியுமா பாண்டியன்? ஏன் முடியாது பவி? இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்க. இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல சிவன் கூடலுங்கிற ஊர்ல இருக்கேன். பக்கத்துல ஒரு கோயில் கூட இருக்கு. சரி, நீங்க அங்கே இருங்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே பாண்டியன். ஹலோ, நான் பாண்டியன் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க பாண்டியன். பவித்ரா, நான் பேசிட்டேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வருவாங்க. நீங்கள் கேட்குற அட்ரஸுக்கு அவங்க கூட்டு போய் விட்டுருவாங்க. ம் ஓகே, தேங்க்யூ பாண்டியன். மற்ற விஷயத்தெல்லாம் ஊருக்கு வந்து பேசலாம். ஓகே பவி, பாய். ஒரு வழியா அந்த யமகாதை கிட்டேந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்பதான் மாதவி ஃபோன் பண்ணா, அதுக்குள்ள பின்னாடியே வந்து நிக்கிறா. கழுகுக்கு வேர்த்த மாதிரி. ஆ, எப்படி வந்திருப்பா இவ? மாதவி சொன்ன மாதிரி இவ சரியான யமகாதகி. இவளை பார்த்து தான் டீல் பண்ணணும். ச்சே, என்ன வாழ்க்கடா இது. 2 பொண்ணுங்களை பெத்து வயசான காலத்துல நிம்மதி இல்லாம இப்படி அல்லாட விட்டுட்டாள்களே. ஒருத்தி போய் என் உயிரை எடுக்கிறா, இன்னொருத்தி இருந்து ஜெயில மாட்டி என் உயிரை எடுக்கிறா. என்னங்க, என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே. கிடந்து அல்லாட வேண்டி இருக்குது. எல்லாம் இந்த அனிதாவால தான். மேடம், நீங்க தான் பவித்ராவா? ஆமாங்க. ஓ, சென்னையில இருந்து பாண்டியன் சார் ஃபோன் பண்ணி பேசினாரு. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். இதுதான் அந்த அட்ரஸ் பாருங்க. ஓ, இந்த அட்ரஸ் எனக்கு தெரியும் மேடம். வாங்க, நான் காட்டுறேன். எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோண்டி நம்ம 3 பேரும். இப்படி அம்மாவை விட்டுட்டு போய் என்னைய தனியா தவிக்க விடுறீங்களேடி மாதவி. உன் அக்காக்காக நீ ஜெயில இருக்கேடி. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடைசியில உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி சீரழிஞ்சு போச்சு. இந்த நிலைமையிலையும் தாம் புருஷனுக்காக ஒருத்தி நம்ம வீட்டை தேடி குறி வச்சு வந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட நான் சிக்குன நம்மளை பத்தின எல்லா உண்மையும் அவ தெரிஞ்சுப்பா. விட மாட்டேன். தெரிஞ்சுக்க விட மாட்டேன். அவ தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நினைக்கிற எதையும் சாதிக்க முடியாம போயிடும். பவித்ரா யாருக்கிட்டையாவது விசாரிச்சு இங்க வந்துட்டா மாதவி சொன்ன மாதிரி அவ வரத்துக்குள்ள இங்கேருந்து கிளம்பிடணும். அதான் சரி. நீங்க போய் மறைஞ்சுக்கோங்க. அவ வந்துட்டாளா? இப்ப என்ன பண்றது? யாரு? மேடம், நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம் மேடம். கொஞ்சம் கதவை திறங்க. சென்சஸா?
இது அனிதாவோட வீடு தானே? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்கொயரிக்காக வந்திருக்கோம். நீங்க அனிதாவோட அம்மா தானே? ஆமா. மேடம், நீங்க தேடி வந்த அட்ரஸ் இதுதான், வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? வழி கேட்டு வந்தவள பொய்ய சொல்லி திருப்பி அனுப்பிச்சோமே, இப்போ தந்திரமா வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு பேரு அனிதா தானே? இந்த பாருங்க, எனக்கு பசங்களே கிடையாதுங்க. மேடம், இது சரி வராது. ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன, தாராளமா கூட்டிட்டு போறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் அனுப்பிச்சாரு. லாக்அப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினா சொல்லிட போறாங்க. வாமா, ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயோ, இது என்னங்க அநியாயமா இருக்கு? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என் பொண்ணு பேரு அனிதா தான். இப்ப என்னன்றீங்க? இனிமே இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல மேடம். இப்படி போனதுக்கு அப்புறம் இவங்க ஏதாவது மக்கார் பண்ணா என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உடனே கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் தெரியாம? அதனாலதான் என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி வந்தீங்களோ? ஏய், நீ பாட்டுக்கு உள்ள போற? இதான் உங்க வீடா? என்ன பேக்ல ரெடியா வச்சிருக்கீங்க? ஊரை விட்டு ஓடி போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்களா? சரி, எப்ப கிளம்புறதா ஐடியா? ஏய், நான் எப்ப கிளம்புனா என்ன, எங்க போனா உனக்கு என்ன? இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க, அத முதல்ல சொல்லு. உங்களை பாண்டிச்சேரியில நான் மாதவி கூட பார்த்திருக்கேன். அப்பவே நான் உங்களை மாதவியோட அம்மான்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அனிதாவோட அம்மான்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ மாதவி உங்களுக்கு என்ன வேணும்? குடுங்கன்னு சொல்றல, விடுறி, கொடுங்க, விடுறீன்றல, விடு. கொடுங்க, கொடுங்க, விடுறின்னு சொல்றல, விடுறி, விடுறீன்றல, விடு. அனிதாவும் மாதவியும் உங்க பொண்ணுங்க, அப்படிதானே? என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. இத கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளோ நாளா இருக்கு. ஏய், இப்ப தெரியுதா என் பொண்ணு மாதவி உன்னை விட எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு? கிரிமினலா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த வேஷத்தையும் போடலாம், எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம். நல்லவங்களா வாழணும்னு நினைக்கிறவங்களால உங்க பொண்ணு மாதிரியான கிரிமினலை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். கிரிமினல் புத்திய புத்திசாலித்தனோன்னு ஒரு அம்மாவே பெருமைப்பட்டுக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏய், என் பொண்ணு மாதவி ஜெயில இருக்கா, அதை நினைச்சு நான் பெருமைப்படுவேன்னு நினைக்கிறியா? என் மூத்த பொண்ணை சாக கொடுத்துட்டு உக்காந்துருக்கடி.
சாக கொடுத்துட்டு சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியாடி? இந்த பாருடி, பிறக்கும் போதே யாரும் கிரிமினலா பிறக்கறதில்ல. என் பொண்ணு மாதவி கிரிமினல் கிடையாது. அவளை நான் நல்லா பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சேன். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு கிரிமினல் மாதிரி அவ ஜெயில இருக்கா. அதுக்கு காரணம் யார் தெரியுமாடி? உன் புருஷன் மகாதேவ். ஏய், என்னடி பாக்குற? என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நாசமானதுக்கு காரணம் உன் புருஷன் தேவ் தாண்டி. உன் புருஷன் கம்பெனியில என் பெரிய பொண்ணு அனிதா பிஏவா வேலை பார்த்தப்ப உன் புருஷன் அவளை காதலிச்சிருக்கான். ஒரு நாள் இவளே மனசிறங்கி தன்னோட காதலை அந்த தேவ்கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? படுபாவி, தான் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லியிருக்கான். என் பொண்ணோட மனச ஒரு கண்ணாடி கிளாஸ உடைக்கிற மாதிரி சுக்குநூறா போட்டு உடைச்சிட்டான். அதோட விட்டிருந்தா கூட பரவாயில்லடி. அங்க வேலை பார்க்கறவங்க எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து என் பொண்ணை நிறுத்தி அவ காதலை கேலி பண்ணி அவமானப்படுத்தி வேலையை விட்டே துரத்திட்டான் அந்த படுபாவி தேவ். என் பொண்ணு பிரம்ம பிடிச்ச மாதிரி அன்னைக்கு சாயங்காலமே என் வீட்டுக்கு வந்து அத சொல்லி சொல்லி கதறி கதறி அழுதாடி. என் பொண்ணு அப்படி அழுததை என்னால தாங்க முடியல, தாங்கிக்கவே முடியலடி. அன்னைக்கு சாயங்காலம் அவளுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக நானும் மாதவியும் கோயிலுக்கு போனோம். போயிட்டு திரும்பி வந்து பார்க்கறப்ப நான் பெத்த பொண்ணு ஏன் அனிதா பாவி மக தூக்குல தொங்கிட்டு இருந்தாடி, தூக்குல தொங்கிட்டு இருந்தா. உன் புருஷன் 1ஆம் நம்பர் கொடுமைக்காரன், நம்ப வச்சு கழுத்த அறுத்தவன், கொலைகாரன், என் பொண்ணை கொலை பண்ணவன். அனிதா செத்து போனத எங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. அவளோட இழப்ப எங்களால தாங்கிக்க முடியல. ஆத்திரமா வந்தது. தேவ பழி வாங்கணும்னு துடிச்சோம். ஆனா அவன் அப்பவே பெரிய பணக்காரன். அப்ப நாங்க ரொம்ப வறுமையில இருந்தோம். எங்க சொத்தெல்லாம் கேஸ்ல இருந்தது. அந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நேரடியா அவனை எங்களால ஒன்னும் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு சொத்தெல்லாம் எங்க கைக்கு வந்தது. எங்க நிலைமையும் மாறினது. அப்பதான் மாதவி பத்மினிய பத்தி சொன்னான். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நேரடியா அட்டாக் பண்ண முடியாத அந்த தேவ கூட இருந்தே அவன் கருவா இருக்கணும்னு முடிவு பண்ண. மாதவிய கிழவியோட பேத்தின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போக சொன்னேன். என் பொண்ணு நினைச்சிருந்தா தேவோட கதைய எப்பவோ முடிச்சிருப்பா. ஆனா அவன் உடனே செத்துறக்கூடாது, அவன் தினம் தினம் சாகணும். அப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்துதான் மாதவியை எப்படியாவது தேவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுக்கு வந்தோம். ஆனா நீ நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்து என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல. ஆனா என் பொண்ணு அனிதா செத்து போனாலும் காதலிச்சவனை மறக்காம, அவளோட ஆத்மா சாந்தி அடையாம
தேவ அடைஞ்சே தீருவேன்னு ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்காடி. ஆனா உன் தேவ அடையாம என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாது. அவ சாந்தி அடையிற அன்னைக்கு உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டான்டி.